ஹாய் ஹலோ வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுக்க வரவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, இந்த ஹெர்பலைஃப் ஷேக் ஒன் டைம் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகுமா? இந்த ஷேக்கை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணி பாதியில ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் மடங்கு வெயிட் கெயின் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு குட் சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ண வரீங்க, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு 10 டேஸ்க்கு மட்டும்தான் ஒன் டைம் ஷேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி 2 டைம் தான் ஷேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். எதனால 2 டைம் ஷேக் எடுக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1 டைம் ஷேக் எடுக்கும்போது உங்க பாடியில பாத்தீங்கன்னா கிளென்சிங் ப்ரோக்ராம் தான் நடக்கும். இது எதுக்காக பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பாடியில டீடாக்ஸ் பண்ணணும். இத்தனை வருஷமா நிறைய ஃபுட் ஹேபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களை 1 டைம் ஷேக் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு வரும்போது நீங்க கம்பல்சரி 2 டைம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கேலரி பேஸை நீங்க கம்மி பண்ணும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்களோட பிஎம்ஆர் பாத்தீங்கன்னா ஒரு 1500 இருக்கு அப்படின்னா, மார்னிங்கும் ஈவினிங்கும் ஷேக் எடுக்கும்போது உங்களுக்கு 500 தான் டோட்டலாவே ஆட் ஆகும். இது இல்லாம லஞ்ச் எடுத்துக்கும் போது அது ஒரு 300 கேலரி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். சோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 கேலரிஸ் தான் நீங்க டெய்லி பேசிஸ்ல இன்டேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1500 இருந்த பிஎம்ஆர் அளவு இப்போ 800க்கா மாறும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இதுவே நீங்கள் 1 டைம் தான் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ஷேக்கில் ஆட் ஆகிடும். இது இல்லாமல் நீங்கள் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நீங்கள் சாப்பாடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, லஞ்சு சாப்பிடும்போது ஒரு 400 கேலரிஸும், நீங்கள் டின்னர் சாப்பிடும்போது அது ஒரு 400 கேலரிஸும், 800 கேலரி பிளஸ் 250 கேலரி உங்களுக்கு ஆட் ஆகும்போது உங்களுக்கு 1050 கேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 1500லேருந்து ஒரு 400 கேலரிஸ் தான் நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இதனால தான் உங்களை 2 டைம் ஷேக் எடுக்க சொல்கிறாங்க. 1 டைம் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் ஷேக் எடுத்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ பாதியில விட்டுட்டா உங்களுக்கு ரீகெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ல நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் நீங்கள் உங்கள் கேலரி பேஸ், அதாவது உங்கள் பிஎம்ஆரை மெயின்டைன் பண்ணலை, வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பிஎம்ஆரை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதை விட டபுள் மடங்கே ரீகெயின் ஆகும். எதனால் அப்படின்னா, நீங்கள் கேலரி பேஸஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. திரும்பவும் நீங்கள் நார்மல் ஃபுட்டுக்கு மாறும்போது உங்கள் கேலரி பேஸஸை நீங்கள் உடனே இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஎம்ஆர், அதாவது நீங்கள் டெய்லி பேஸில் எடுத்துக்கிற ஃபுட் கேலரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டில் நீங்கள் லிக்விட் டயட்டாக இருந்தாலும் சரி, கீட்டோ டயட்டாக இருந்தாலும் சரி, எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கேலரி பேஸஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க அதுக்கப்புறம் நார்மல் டயட்டே எடுத்தாலும் அவங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வரீங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் கேலரி பேஸஸை மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனதோட வெயிட் மெயின்டைன் ஆகும். நீங்கள் பாதிலே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரீகெயின் தான் ஆகும். ஸோ ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்தால நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். பட் பாதிலே நிறுத்தினா கண்டிப்பாக ரீகெயின் ஆகும். நீங்கள் 1 டைம் ஷேக் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகுமா, இல்லை 2 டைம் ஷேக் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாம். நீங்கள் கம்பல்சரி 2 டைம் வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.